ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மைக்கு இதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர், பிரிண்டர், டாட் மெட்ரிக்ஸ், லேசர் பிரிண்டர், இன்க்ஜெட் பிரிண்டர், ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோனு. இதில் ஹெட்ஃபோனில் மைக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் ஹெட்ஃபோன்னா என்னது? அது வந்து ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த ஹெட்ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஹெட்ஃபோனில் ரெண்டு இருக்கு. மைக் இன்புட்டு, காதில் வைக்கிற ஹூக் வந்து அவுட்புட். ஓகேவா? ப்ரொஜெக்டர், மோடம். இன்னும் இதில் வேற என்னென்ன அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான். பிரிண்டர்ஸ் எல்லாமே அவுட்புட் டிவைசஸ் தான். ஸ்பீக்கர், ஹெட்ஃபோனு, ப்ரொஜெக்டர், மோடம் இது எல்லாமே வந்து அவுட்புட் தான். இது எல்லாமே பிரிண்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ்ங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் உள் வாங்கிக்குதோ அதெல்லாம் இன்புட்டு, எதெல்லாம் அதுக்கிட்டேருந்து நம்மகிட்ட கொடுக்குதோ அதெல்லாம் அவுட்புட். அது எப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாவை டைப் பண்ணணும்னாலோ ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணணும்னாலோ எது மூலியமாக பண்ணுறோம்? கீபோர்டு மூலியமா. அந்த கீபோர்டு மூலியமா பண்ணதை எங்க பார்க்குறோம்? மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர்ல வழியா நமக்கு கம்ப்யூட்டர்ல என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மானிட்டர் அவுட்புட்டு, கீபோர்டு இன்புட். சரியா? அந்த கீபோர்டில் அடிச்சு மானிட்டர்ல பார்க்குறோம். அதனால மானிட்டர் அவுட்புட். அது மானிட்டர்ல பார்க்கறத வெளியில நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம கிட்ட வராதுதான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், பேப்பர்ல அந்த டைப் அடிச்ச அந்த இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் தான். ஓகேவா? ஸோ வந்து கீபோர்டு இன்புட் டிவைசஸ்னா மானிட்டர், பிரிண்டர் தான் அவுட்புட் டிவைசஸ். இந்த மவுஸும் அந்த மாதிரி தான். அந்த மவுஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறோம். அப்போ இது இன்புட் டிவைசஸ். இந்த ஸ்கேனர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்கேனரும் இன்புட் டிவைசஸ். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளார அனுப்புகிறோம். அனுப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரில் பார்க்குறோம். பார்க்கறத என்ன பண்ணுறோம், பிரிண்ட் எடுக்கிறோம். அப்போது இந்த ஸ்கேனர் வந்து இன்புட். ஓகேவா? டிஜிட்டல் கேமரா. இந்த கேமரா எடுத்துக்கோங்க. இதில் இன்னொன்று சொல்லலாம், வெப் கேமரான்னு கூட சொல்லலாம். இந்த வெப் கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்ல நம்ம வந்து ஆன்லைன் சேட்டிங் பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த வெப் கேமரா தான் நமக்கு என்ன பண்ணுது, இங்கேருந்து நம்மளுடைய முகத்தை வாங்கி ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல மானிட்டர்ல தெரியுது. ஸோ இந்த கேமராங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா, இந்த வெப் கேமரா இதெல்லாமே இன்புட் டிவைஸ் தான், மானிட்டர் அவுட்புட் டிவைஸ் தான். நம்ம இங்கே பேசுறத வந்து கேட்கறது யாரு? மைக். ஓகேவா? இந்த மைக்கில் எது வாங்கி எங்க போகுது? ஸ்பீக்கர் வழியா வருது. ஸோ ஸ்பீக்கர் வந்து வெளியில தருது. அப்போ அவுட்புட், மைக் உள்ள வாங்கிக்குது. அப்போ இன்புட். ஓகேவா? அப்புறம் என்ன? ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கைரேகையை உள்ள அனுப்புறோம். ஓகேவா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரை வச்சு தான் நம்ம வந்து லாக் அன்லாக் பண்றோம் மொபைல். அப்போ நம்ம அது மூலியமா தான் நம்மளோட ரேகை என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது அந்த மொபைல், அந்த சிஸ்டம். அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன, ரீடர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன், மைக்கு சொல்லிட்டு வெப் கேமரா சொல்லியாச்சு. இங்கே ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ல ஸ்பீக்கர் சொல்லியாச்சு. ப்ரொஜெக்டர், மோடம். இந்த ப்ரொஜெக்டர், மோடம், இந்த ப்ரொஜெக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேருந்து இருக்கிறத விஷுவல் பண்ணி காட்டுது. செவுத்துலையோ இல்லை ஸ்க்ரீன்லையோ விஷுவல் பண்ணி காட்டுது. ஸோ அப்போ அந்த ப்ரொஜெக்டருமே அவுட்புட் டிவைஸ் தான். மோடம் வந்து பாத்தீங்கன்னா மோடம் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே. ஓகேவா? எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல இருந்து வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அங்கேருந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கி இந்த சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே பண்ணுது. இன்புட் அண்ட் அவுட்புட். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடம் என்ன பண்ணும், ரெண்டு வேலையும் பார்க்கும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் எங்கேயோ ஒரு இருக்கிற இடத்துல ஒரு கம்ப்யூட்டர்ல மோடம் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனு இந்த மோடம் வழியா வந்து கம்ப்யூட்டருக்கு வரத்துக்கும் இந்த மோடம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு.
இந்த மோடம் பற்றியே தனி கிளாஸ் நான் எடுக்கிறேன். இந்த மோடம் யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் வருது. ஸோ இன்டர்நெட்னா என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த மோடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் தனி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடியுது. இந்த கிளாஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் டிவைசஸ்னா என்ன, இந்த இன்புட் டிவைசஸ்னு எதெல்லாம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம், அவுட்புட் டிவைசஸ்னா எதெல்லாம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த விஷயமே. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது முக்கியமான தகவல் எடுக்கிறேன். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்புட்னா என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க அது என்ன காரணத்தால் அது அப்படி சொல்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம், நம்மளே தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இதோட இந்த இன்ஃபர்மேஷன் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கிளாஸாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது இது இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். அதில் ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் போடுவேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அது தனியாகவே நான் ஒரு மெம்பர்ஷிப் வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வேணால் மெம்பர்ஷிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலோடு நம்ம பார்ப்போம். ஓகே, பை பை.